ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தளபதி கச்சேரி சாங் ரியாக்ஷன் வீடியோ பார்க்கலாம். ஓகேவா? எஸ். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பார்த்துருப்போம் அண்ட் ட்ரெய்லர் ரிவ்யூ பண்ணியிருப்போம். இது நம்மளோட 3வது வீடியோ ரியாக்ஷன் அண்ட் தளபதியோட ஃபைனல் மூவியை பற்றின அப்டேட்ஸில் நம்ம ஒரு வீடியோஸை நம்ம பார்த்து ரியாக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வரைக்கும் கொடுத்த எல்லா சப்போர்ட்டுக்கும் ரொம்பவே தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இதே மாதிரி த்ரூ அவுட் த ஜேர்னி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இந்த வீடியோ என்னென்னா தளபதி கச்சேரி. நான் இந்த வீடியோ முன்னாடி பார்த்துருக்கேன் அண்ட் பாட்டும் நான் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். பட் இவங்க அந்த பாட்டை வீடியோ சாங்காக ஃபுல்லாக கேட்கல. அண்ட் அந்த அனிமேஷன்லாம் லாஸ்ட் டைம் நம்ம பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணாங்களா. ஸோ அதனால அதோட கண்டினியூஷனாக அப்போவே கேட்டாங்க, அடுத்து என்ஜாய் பண்ணோம். ஸோ அதனால அதோட கண்டினியூஷனாக இந்த வீடியோவும் எடுத்துருவோமே அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவும் எடுக்கிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவும் அவங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். ஓகே, ஸோ வீடியோ ப்ளே பண்ணுறேன். ஆமா, அது ஷூட் பண்ணிருக்கேன். காலம் பொறக்குதுடா ஒவ்வொரு படத்தோட அவரோட யாரு காட்டு ஒரு மாபெரும் மாடு அதன் வேர்களில் வேர்வாப்பாரு மரம் மேல் ஒரு கோடு அதன் தாய் வழி சொந்தம் இந்த காடு ஆவோட்டு கேட்கையா பையா ஜாதி பேதம் தையா நீங்கள் சேகம் பொன்னில் எங்கும் அண்ணல் கண்டெல்லாம் வச்சையா ஒருத்தன் வரானே திருப்பிட போறானே சங்கமே தளபதி யாருன்னா காட்டுறாடே அண்ணா என்னடா ஒன் லாஸ்ட் டான்ஸ். ஓகேடா போடே ஒன் லாஸ்ட் டான்ஸ்னா. ஸோ பாட்டு எப்படி இருந்துச்சு? பாட்டை பற்றி சொல்லணும்னா அனிருத்
ஸ்லைஸ் போட்டிருக்காப்ல. ஸ்லைஸ் போட்டிருக்காப்ல. இதுலயுமே அந்த அனிமேஷன்லாம் பாத்தியா இப்படி பண்ணிட்டு இப்படி போடும் போது அந்த தளபதியோட அந்த இன்ட்ரோ போட்டது வந்து செம்மையா இருந்துச்சு. எப்படி அந்த வைப் சொல்லுவாங்களா, அந்த ஃபுல் வைப் அப்படியே இருந்துச்சு. கலர்ஃபுல்லா பயங்கர கலர்ஃபுல்லா இருந்துச்சு. பிளஸ் வந்து ஐஎம்ல எல்லாம் இது கேட்டோன்னு வச்சுக்கோங்க, தரமா தனித்தனியா கேட்கும் பீட்டு. அது ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி என்னோட இன்னொரு சேனல்ல நம்ம ஆடியோ பத்தி நிறைய பேசியிருக்கோம். இங்க வந்து நம்ம ஆடியோ பத்தி பேசல, ஸோ அது ரெலவெண்டா இருக்காதுன்ட்டு. பட் ஐஎம் போட்டு டேக் போட்டு ஒரு டால்பி ஆடியோ சப்போர்ட் இருக்க ஒரு லேப்டாப்லயோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டம்ல கனெக்ட் பண்ணி கேட்கும் போது இன்னுமே அது பயங்கர குவாலிட்டியா இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்க ஒரு நோட் பண்ணீங்களா, தளபதிக்கு அந்த ரெட் கலர் தீம் டிஃபால்ட்டாவே செட் ஆகுது. பாத்தீங்களா, அந்த லாஸ்ட் டைம் மெர்சலுக்கு அது செமையா செட் ஆச்சு. தமிழ்டா என்னன்னு சொன்னார் அந்த பாட்டும் இதுமே அந்த சிமிலரா இருக்கு. அந்த ரெட் பேக்ரவுண்ட் அந்த அவங்க வந்து அந்த வைப்ரண்டா இருக்கு அந்த இது சொல்றாங்க, ரெட் அண்ட் பிளாக் அந்த காம்பினேஷன் அண்ட் ரெட் அண்ட் கலர். இது வந்து ரொம்ப கலர்ஃபுல்லான பாட்டு. நீங்க ஆரம்பத்திலேயே பாத்தீங்கன்னா அந்த பேனர்ல வந்து ஒரு சைடு அந்த கத்தியோட லோகோ வந்திருக்கும், அப்புறம் இது லியோவோட அந்த இது வந்திருக்கும், போஸ்டர்லாம் வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு படத்தோட பேர் வந்திருக்கும், பிகில், ஒவ்வொரு படத்தோட பேரும் எல்லாமே செம்மையா இருக்கு. ஃபுல்லாவே பாத்தீங்கன்னாவே வைப் தான். வைப் பாட்டுனா இந்த கச்சேரினா கச்சேரி மாதிரி தான் இருக்கு, வைபா தான் இருக்கு. நல்லா இருக்கு. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சம மூவி அண்ட் சம அந்த சாங்கோட அந்த இன்டென்ஸ் வந்து அந்த லாஸ்ட் பாட்டு நம்ம ஒரு பீட்டா கொடுக்கணும் அப்படின்னு அந்த ஃபுல் இதா அனிருத் லிரிக்ஸும் சூப்பரா இருக்கு. அப்படியே தளபதிக்கே எழுதுனது. ஐ திங்க் அறிவு அவரு தான் எழுதுனாருன்னு நினைக்கிறேன். லிரிக்ஸ் நல்லா இருக்கு, செமையான பாட்டு. ஓகே, ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் நீங்களாம் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலும் இது எப்படி உங்க கூட ஷேர் பண்ணது தான் இந்த வீடியோவோட கான்செப்டே. ஸோ ஏன்னா இவங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃபுல் வீடியோ செட்டப்போட. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு ரொம்ப கிளாஸியா செம்மையா இருந்துச்சு. அண்ட் அது ஃபர்ஸ்ட் டைமே நான் வந்து ஐஎம்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அப்படியா? வேற லெவல்ல நான் என்ஜாய் பண்ண பாட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறோன்றதுனால நான் வந்து அதை ப்ரிப்பேர்டாக உட்காந்தேன். பாட்டு இன்னைக்கு ரிலீஸ் ஆக போது நம்ம கேட்போம் அப்படின்னு உட்காந்தேன். நமக்கு செம்ம வைப்பு. பட் இந்த பாட்டு வந்து ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குது. அந்த லாஸ்ட் டான்ஸ் பார்க்கணுமா, அந்த லாஸ்ட் அவரை சொல்லி வர அந்த ஹிண்டோட முடிச்சாங்களா, பார்ப்போம் லாஸ்ட் டான்ஸ். எனக்கு தெரிஞ்சு மூவியும் செமையா வரணும், நல்லா வரும். வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வெயிட்டிங்லே வந்துருச்சு, வர வேண்டியது மிஸ் ஆயிடுச்சு, டிலே ஆகுது. ஹோப்ஃபுல்லி வந்துடணும் சீக்கிரம். ஆக்சுவலி தளபதி பொங்கல் வந்து எப்படி சொல்றது, ரீரிலீஸ் ஆகுதான் தெரியுமா? தெரியல, நான் அது செக் பண்ணல. பட் எதுனா பொங்கல் வந்து தளபதி வந்தாதான் எங்களுக்கு பொங்கலே பொங்கயா அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. பட் தள்ளி வச்சுட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் படம் அனௌன்ஸ்மெண்ட் அவங்க கொடுத்து ப்ராப்பராக வரும்போது கண்டிப்பாக போய் பார்ப்போம், எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். லாஸ்ட் டான்ஸ்ன்ற மாதிரி ஒரு லாஸ்ட் மூவி, ஒரு லாஸ்ட் விசிட் டு தி தியேட்டர் ஃபார் தளபதிக்காக. சரி, ஓகே. ஸோ ஆக்சுவலி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்றத சொல்லுங்க. உங்களுக்கு நாங்கள் வேற எதாவது ரியாக்ஷன் கொடுக்கணும்னாலும் அதுவும் கீழே கமெண்ட்ல போடுங்க. இல்லை வேற என்ன மாதிரி வீடியோஸ் பண்ணலாம், என்ன மாதிரி நம்ம டாபிக்ஸ் பேசலாம், டிஸ்கஸ் பண்ணலாம், எல்லாமே சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி கொடுத்த சப்போர்ட்டுக்கும் தேங்க்ஸ். இதுக்கப்புறம் கொடுக்க போகிற சப்போர்ட்டுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மற்ற வீடியோஸும் செக் அவுட் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் அதுக்காக தான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அடுத்தடுத்து எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். இன்னொரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.